வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃப்ரான்சிஸ் பேக்கன் எழுதின ஆஃப் ரிவெஞ்ச் எஸ்ஸே பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எஸ்ஸே ரொம்ப ஒரு ஷார்ட்டான எஸ்ஸே, பட் ஆனால் மீனிங்ஃபுல்லாக கொடுத்துருப்பாரு. ஆத்தருடைய பர்சனல் வியூ, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த எஸ்ஸே கொடுத்துருப்பாரு. இன்றைக்கி இருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் வாழ்கிற இந்த சொசைட்டியில் தினமும் நாம் பார்க்கக்கூடிய, நாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கான ரிவெஞ்சை பற்றி தான் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த எஸ்ஸேவை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, பேக்கன் ரிவெஞ்ச் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாருன்னா ஒரு அனிமலிஸ்டிக் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய அந்த மனுஷனுடைய அந்த பிஹேவியரை அனிமலோட கம்பேர் பண்ணுறாரு. அதை வைல்டு ஜஸ்டிஸ் அப்படின்னு நேமை கோட் பண்ணி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அனிமலோடைய லைஃப்பையும் ஹியூமனோட லைஃப்பையும் இந்த இடத்துல டிஸ்கிரைப் பண்ணுறாரு. பொதுவாக ஒருத்தர் ரிவெஞ்ச் எடுக்கணும், பழி வாங்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கையிலேயே அந்த சட்டத்தை எடுத்துக்கிறாங்க. சட்டத்தை தன்னுடைய கையில் எடுத்தது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு குற்றம் பண்ணியிருந்தாலோ மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள், சட்டத்துக்கு புறமான ஏதாவது ஒன்று விஷயங்கள் அவங்க பண்ணியிருந்தா கூட அந்த சட்டத்தினால சில நேரங்களில் எதுவுமே பண்ண முடியாது. ஈவன் அந்த விக்டமை கூட அட்டாக் பண்ணக்கூட கூடும். அப்படிப்பட்ட நேரங்களில் அந்த சட்டம் பெருசாக எந்த ஒரு செயலுமே செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒன்றையொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தர் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அது தப்பானவராகவும் இருக்கலாம், இல்லை ஒருத்தரை அட்டாக் பண்ணுறதாகவும் இருக்கலாம். இவங்க ரெண்டு பேருமே சமம் தான். இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த எஸ்ஸே மூலிமா பேக்கன் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ரிவெஞ்ச் இது யாராவோட எடுக்கலாம், அது யார் எடுத்திருந்தாலுமே அவங்க சட்டத்துக்கு எதிரானவங்க தான். நெக்ஸ்ட் பேக்கன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யாராவது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் தப்பாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒன்று அவங்கள புறக்கணிச்சிட்டு போயிருங்க, இக்னோர் பண்ணிடுங்க. இல்லையா அவங்க செஞ்ச தப்பை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே நீங்கள் மன்னிச்சிங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய அந்த குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அரசனுக்கு இருக்கிற அந்த குவாலிட்டி மாதிரி இருக்குங்கிறாங்க. பொதுவாக அரசன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மன்னிச்சு விட்டுருவாங்க. அரசனுக்கு இருக்கிற அதே அந்த தன்மை உங்களுக்கும் இருக்கும். அப்போ இந்த ஒரு சொசைட்டியில் உங்களுக்கான ஒரு மரியாதை கூடிய அந்த இடத்த உங்களுக்கு நீங்களே அமைச்சுக்குவீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அமைக்கிறீங்களோ இல்லையோ இந்த சொசைட்டியே உங்களுக்கு அமைச்சு கொடுத்துரும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஜூவிஷ் ஃபிலோசஃபரான சாலமனோடைய கோட்ஸ் இந்த இடத்துல பேக்கன் சொல்கிறாரு. பொதுவாக வைஸ்மென், அதாவது புத்திசாலியாக இருக்கிறவங்க எப்படி ஷைன் ஆகுறாங்க, அவங்க மட்டும் எப்படி தனித்துவமாக தெரியுறாங்க அப்படின்னா அதோட சீக்ரெட் என்ன அப்படின்னா, யாராவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு தப்பு செஞ்சாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள புறக்கணிச்சிட்டு போயிடுவாங்களாமா, இல்லை அவங்கள மன்னிச்சு விட்டுருவாங்களாமா. இதுதான் அவங்களுடைய இந்த சீக்ரெட் அப்படின்னு சொல்கிறாரு. பொதுவாக வைஸ்மென், அதாவது புத்திசாலியாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்போவுமே இந்த பாஸ்ட்டை பற்றியே நினைக்க மாட்டாங்களாமா. என்னதான் பாஸ்டில் அவங்களுக்கு நிறைய பேர் தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு தோல்விகளை நிறைய பேர் வாங்கி கொடுத்துருந்தா கூட அதுலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்குவாங்களாமா. ஆனால் அதிகமாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே ப்ரெசண்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. பாஸ்டில் அவங்க அதிகமாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே அவங்க கற்றுக்க வச்சுக்குவாங்க. அதை எல்லாத்தையுமே அந்த ப்ரெசண்ட்டில் கொண்டு அப்ளை பண்ணுவாங்களாமா. அதனால தான் அவங்க எல்லாத்துக்கூடையும் இருக்கும்போது கூட அவங்க தனியாக தெரிகிறாங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு கேள்வியை கேட்குறாரு. ஏன் எல்லாரும் பாஸ்ட்டை பார்த்து கவலைப்படுறீங்க, அதை ஏன் எப்போவுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி ப்ரெசண்ட்டும் ஃப்யூச்சரும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு பதிலையும் அவரே சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஃபர்கிவ், ஃபர்கெட் அண்ட் மூவ் ஆன். நெக்ஸ்ட் பேக்கன் தொடர்ந்து நம்மக்கிட்ட ஒரு கேள்விகளாக கேட்குறாரு. அவர் என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னா, பொதுவாக ஏன் ஒருத்தர் தப்பு செய்கிறாங்க, அவங்க தப்பு செய்கிறதுக்கு பின்னாடி வேறு என்ன ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க செய்கிற தப்புன்னு தெரிஞ்சே தான் அவங்க செய்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாரு. இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இவரே ஆன்சரும் சொல்கிறாரு. பொதுவாக ஒருத்தர் தப்பு செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக பின்னாடி ஏதாவது ஒரு ப்ராஃபிட் இருக்கணும்.
அவங்க தேவையான விஷயங்களை அடையிறதுக்காகத்தான் அவங்க அந்த தப்பை வந்து செய்கிறாங்க. பொதுவாக வந்து அது எது வேணாலும் இருக்கலாம். அது வந்து ஒரு பணமாக இருக்கலாம், பர்ட்டிகுலராக வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இன்பம் கிடைக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை அடுத்தவங்க வந்து கவலைப்படுறதுனாலையோ கஷ்டத்தை அனுபவிக்கிறதுனால அதை பார்த்து சந்தோஷப்படுறவங்களாகவும் இருக்கலாம், இல்லை இந்த சொசைட்டியில் நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை, நம்மளுக்குன்னு ஒரு அடையாளத்தை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக அவங்க செய்கிற அந்த தப்பாக கூட வந்து இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் நிச்சயமாக அவங்க பண்ணுற தப்புக்கு பின்னாடி இருக்கும். நெக்ஸ்ட் பேக்கன் என்ன சொல்கிறாருன்னா, பொதுவாக இப்போ வந்து தப்பு செய்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய நேச்சரே எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு முள் மாதிரி தான் இருப்பாங்களாமா. பொதுவாக அந்த முள் என்ன பண்ணும், நம்மளை வந்து கீச்சி விடும், அதை கட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஷார்ப்பாக தான் இருக்கும். அதனால் நம்மளால் அது வந்து நம்ம திருத்தவே முடியாது, அது நேச்சரே வந்து அது அப்படி தான் இருக்கும். அதனால் ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். நம்ம அந்த இடத்துல நின்று நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம டைமை, நம்ம லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. பேக்கனுடைய இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும், யாராவது ஒருத்தங்க ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு பெருசாக ரெமெடி அப்படிங்கிறது கிடையாது. ரிவெஞ்ச் எடுக்கிற அந்த பர்சனோடைய அந்த குவாலிட்டி எப்படி பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, பெருசாக அவங்களுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் இருக்காது, யாருக்குமே அடி பண்ணிய மாட்டாங்க. அவங்க அது நினைக்கிற வரைக்கும், அது அவங்க சாதிச்சு அவங்க கையில் அது வாங்குற வரைக்குமே அவங்களுடைய அந்த மென்டாலிட்டி அப்படிங்கிறது வந்து அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பேக்கன் ஒரு சஜஷன் மாதிரி சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, பொதுவாக இப்போ ஒருத்தர் யாராவது ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய எனிமீஸ்க்கு வந்து முன்கூட்டியே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நான் தான் வந்து உனக்கு ஆப்போசிட்டில் நான் இருக்கேன் அப்படின்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஏன் வந்து இந்த இடத்துல பேக்கன் அப்படி சொல்கிறாருன்னா, இப்போ வந்து அவருக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு அவர் இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்னா அவருக்கு ஆப்போசிட்டில் அவர் இருக்காங்க. திடீர்னு அவருக்கு மனசு மாறலாம். அவங்க செஞ்ச தப்பு, அவங்க எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி எல்லாமே தப்புன்னு ஏதாவது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் போது, அவங்களோட வருத்தத்தை அந்த இடத்துல தெரிவிக்கும் போது, அப்போ அவங்க முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணவங்க கிட்ட வந்து அவங்க சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து மன்னிச்சு விட்டுருவாங்க. அதனால தான் இந்த இடத்துல பேக்கன் என்ன சொல்கிறாருன்னா, முன்னாடியே நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஒருத்தரை வருத்தப்படுறதை விட ஒருத்தரை வந்து அதிகமாக காயப்படுத்துகிறோட அந்த வலி அப்படிங்கிறது வந்து இந்த ரிவெஞ்சில் வந்து அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே சிலர் எப்படி இருக்காங்க அப்படின்னா, ரிவெஞ்ச் வந்து எடுக்கிறாங்க, ஆனால் அவங்க தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சைலண்ட்டாக வந்து பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேக்கன் அவங்களெல்லாம் வந்து கோழைங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அம்பை எய்வாங்க, ஆனால் அம்பை எந்த இடத்துல எய்வாங்கன்னா, இருட்டாக இருக்கிற இடத்துல அம்பை எய்வாங்க. ஆனால் அந்த எய்கிற அம்பு யார் மேலே போய் வந்து படும்னு தெரியாது. ரிவெஞ்ச் எடுக்கிறோட அந்த விளைவுகள் வந்து எப்படி வேணாலும் மாறலாம், அது தெரியாமல் வந்து சில பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பேக்கன் தன்னுடைய ஆர்கியூமெண்ட்டை வந்து கொஞ்சம் வந்து எலாபரேட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து சொல்கிறாரு. அதுவே ஒரு சிலர் தப்பு பண்ணாங்க அப்படின்னா, அவங்க என்ன தான் அவங்க பண்ண தப்பை நியாயப்படுத்தினா கூட அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் மன்னிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடையாது. அப்படி என்ன யார் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கிடையாது அப்படின்னா, நம்ம பக்கத்தில் இருப்பாங்க, நம்மளுடைய நண்பனாக இருப்பாங்க, நம்மளுடைய கஷ்ட நஷ்டத்தில் பங்கெடுத்தவங்களாக இருப்பாங்க, நம்மளுடைய பலவீனம் என்ன பலம் என்னன்னு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க நம்ம கூடயே இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய செய்கிற தப்பை வந்து சில இடத்துல மன்னிக்கவே முடியாது. அதுவும் நம்மளுடைய எனிமி பண்ணுற தப்பை கூட சில இடத்துல நம்ம மன்னிச்சு விட்டுறலாம். ஏன்னா அவங்க எப்படியோ நம்ம எனிமி, நம்ம எப்போவோ நம்மளுக்கு வந்து நல்லதெல்லாம் அவங்க பண்ண போகிறது கிடையாது. அவங்க நம்ம பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கும், அவங்க பண்ணுறது எல்லாமே நம்மளுக்கு தப்பாக தான் முடியும்னு ஒரு இன்டென்ஷன் வந்து இருக்கும். ஆனால் நம்ம கூடயே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா, இந்த இடத்துல பேக்கன் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஸ்னேக்ஸ் மாதிரின்னு சொல்கிறாங்க. நம்ம அசர்ற நேரத்தில் நம்ம பின்முதுகில் கொத்திட்டு போயிடுவாங்களாமா. நம்ம என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு நம்மளுக்கு சரியாக புரியறது கூட நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து டைம் இல்லை. இந்த இடத்துல பேக்கன் டியூக் ஆஃப் ஃப்ளாரன்ஸோடைய கோல்ஸோடு வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, பொதுவாக எனிமீஸை கூட வந்து மன்னிச்சு ஏற்றுக்கலாம், ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுற அந்த சின்ன சின்ன தப்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து மன்னிக்கவே முடியாது. அது சில இடத்துல வந்து அது மன்னிக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் கூட வந்து சில இடத்துல வந்து நம்மளுக்கு வராது அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. என்னதான் நம்ம கூடயே இருந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டாக நடந்தாலும் கூட நாம் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நடக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் பேக்கன் வந்து சொல்கிறாரு. இப்போ நம்ம நல்ல விஷயங்கள் எல்லாமே கடவுள் நம்மளுக்கு கொடுத்தது தான். கடவுள் கிட்டேருந்து நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்தாலும் சில இடத்துல வந்து நம்மளுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்காது.
நல்ல விஷயங்கள கடவுள் குடுத்தாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஈஸியா நம்ம எடுத்துக்க தோணும். அதுவே அவங்க கெட்ட விஷயங்கள் ஏதாவது குடுத்தாங்க அப்படின்னா, நிச்சயமா நம்மளால அத எடுத்துக்கணும்னு தோணாது. இந்த இடத்துல பேக்கன் என்ன சொல்றாரு அப்படின்னா, கடவுள் தான் எல்லாத்தையுமே வந்து குடுத்துருக்காரு. நல்லதும் குடுத்துருக்கிறாரு, கெட்டதையும் அவர் தான் குடுக்குறாரு. அதனால ஈவன் உங்க ஃப்ரெண்டா இருந்தா கூட, அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, மன்னிச்சு விட்டுருங்க. இந்த இடத்துல பேக்கன் ஒன்னியொரு பர்சனை பற்றி சொல்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அந்த காயம் யாருனால ஏற்பட்டிருக்கோ அவங்க ரிவெஞ்ச் எடுக்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தக்க காலம் வர வரைக்கும் அந்த காயத்தை ஆற விடாமல் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களும் வந்து இந்த உலகத்தில் வந்து இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க அந்த காயத்தை ஆற விடாமல் பார்க்க பார்க்க அவங்க தான் அவங்களே வந்து வருத்திக்கிறாங்க. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த காயத்தை வந்து ஆற வச்சுட்டு, அந்த இடத்துல இருந்து அவங்க மூவ் ஆன் பண்ணி அவங்க லைஃப்பை வந்து வேற ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சரை பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்க போயிட்டே இருக்கணும். பெருசாக பாஸ்ட் நினச்சி நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து முடங்கி ஒரு இடத்துல உட்காரக்கூடாது. ஃபைனலி இந்த எஸ்ஏஸில் பேக்கன் ஃபைனலாக என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நிறைய வந்து பப்ளிக் ரிவெஞ்சை பற்றிலாம் வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுக்குறாரு. லீடர்ஸ் கூட வந்து நிறைய பேர் வந்து இந்த பப்ளிக் ரிவெஞ்ச்லாம் வந்து எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சீசருடைய டெத்து வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ஹென்ரி த தேர்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ் அவங்கள பற்றி வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான பப்ளிக் ரிவெஞ்ச்லாம் வந்து இருக்கும்போது இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பாடம் அப்படின்னே வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த இதிலிருந்து மக்கள் சில பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்து எப்படி ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா, நம்மளுக்கு அவங்க தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்களும் வந்து ஏதாவது ஒரு ரிவெஞ்ச் வந்து எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறதே சொல்கிறாங்க. இப்போ ஆளாளுக்கு வந்து அவங்களோட லைஃப்பில் ரிவெஞ்ச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா, அவங்களுடைய அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது கடைசியாக வந்து டிசாஸ்டரில் தான் வந்து கொண்டு போய் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருசாக வந்து எந்த ஒரு பீஸ் இருக்காது, எந்த ஒரு ஹாப்பினஸும் வந்து அவங்க லைஃப்பில் பெருசாக என்ஜாய் பண்ணுற மாதிரி எந்த ஒரு மொமெண்ட் வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. பெட்டர் நம்ம லைஃப்பை வந்து கடைசியாக டிசாஸ்டரில் கொண்டு போய் நிற்க வைக்கிறதுக்கு பதிலாக நம்மளோட லைஃப்பை நம்ம யாராவது ஏதாவது தப்பு நம்மளுக்கு ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து இக்னோர் பண்ணிடலாம், இல்லாட்டி வந்து ஃபர்கிவ் பண்ணிவிட்டு போயிடலாம். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எஸ்ஏவோட எக்ஸ்ப்ளனேஷன் முடிஞ்சது. தேங்க்யூ ஃபார் லிசனிங்.